ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னா அது NVIDIA தான். பிசி கேம்ஸ்க்காக கிராபிக்ஸ் கார்டு தயாரிக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ AI ரிவல்யூஷன்ல இவங்க தான் ஒரு மையப்பகுதி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க. Kill them with your success, bury them with your smile. இப்போ ரீசெண்டா NVIDIAவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா $5 trillion தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்திய பொருளாதார அளவான GDP $4.2 trillion இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கம்பெனியோட மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே தாண்டி அது போயிட்டு இருக்கு அப்படின்னா இது டெக்னாலஜி ஹிஸ்டரியில ஒரு ரேரான சம்பவம் தான். வாட் மேட் இட் பாசிபிள்? AI பூம், ChatGPT, Gemini, Claude போன்ற இந்த AI நிறுவனங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே வந்து NVIDIA கிட்ட இருந்து தான் சிப்ஸையே வாங்குறாங்க. அதுவும் 90% வந்து NVIDIA கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த சிப்ஸ் வந்து வாங்குறதா சொல்லியிருக்காங்க. H100 அண்ட் B200 இது மாதிரியான சிப்ஸ் வகைகள் எல்லாமே வந்து ஏஐயோட ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஏஐக்கான ஒரு ஹார்ட்டாவே இது செயல்படுது. டேட்டா சென்டர் ரிவல்யூஷன், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இவங்க எல்லாருமே ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக NVIDIA கிட்ட பெரிய முதலீடு இவங்க பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் பிளஸ் ஹார்ட்வேர் காம்போ. NVIDIAவோட கூட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டர் கிட்ட இருந்து இவங்களுடைய வளர்ச்சி பாதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு இவங்களை கொண்டு போச்சு. ரெவென்யூ எக்ஸ்ப்ளோஷன், இவங்களோட 2020க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா $10 பில்லியன். ஆனா 2024ல இவங்களோட மதிப்பு $80 பில்லியன் பிளஸ் மாறிச்சு. அது மட்டும் இல்லாம NVIDIAவோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் சில நாடுகளோட ஆண்டு வருமானத்துக்கு ஈக்குவலாவே இருந்துச்சு. குளோபல் இம்பாக்ட், வேர்ல்டு AI மார்க்கெட்ல NVIDIAவோட சிப்ஸ் தான் ஹார்ட் பீஸாவே இருக்கு. Gemini, ChatGPT, டெஸ்லாவோட ஆட்டோ பைலட் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா NVIDIAவோட GPU தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த GPUனால தான் இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட growthனால தான் அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட் வேல்யூவும் அதிகமாச்சு. இந்தியன் ஆங்கிள், நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மிஷன் மூலமா ஏஐ ஹார்ட்வேர் துறையில நாமளும் முன்னாடி போகணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சியில இருக்காங்க. ஆனா NVIDIA போன்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா R&D பிளஸ் இனோவேஷன், சப்ளை செயின் கண்ட்ரோல் இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆதிக்கம் வந்து சில ஆண்டுகளே வந்து நீடிக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். த ஃபியூச்சர், NVIDIAவோட ஃபவுண்டர் ஜென்சன் ஆங் சொன்னது என்னன்னா, ஏஐ இஸ் நாட் ஜஸ்ட் எ டெக்னாலஜி, இட்ஸ் எ நியூ இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன். அதனால தான் NVIDIAவோட வளர்ச்சி ரொம்ப சாதாரணமாகவே இல்லை. இந்த ஏஐ யுகத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சியை இது ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் NVIDIA வந்து ஒரு சாதாரண நிறுவனமா இப்போ இல்லை, அவங்க வந்து இப்போ ஒரு பொருளாதார சக்தியாகவே மாறிட்டு வராங்க. இவங்க தொட்டதெல்லாம் தங்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஏஐ உலகத்தில் இவங்களுடைய பங்கு மிகவும் பெருசுதான். சோ இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை until then with bye from SK. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.